வணக்கம். நான் உங்க முத்து பேசுறேன். I welcome you to our channel MP Technologies. இன்னைக்கு செஷன் வந்து செம்ம ஜாலியா இருக்க போகுதுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாயிண்டர்ஸ்லயே வந்து அரே ஆஃப் பாயிண்டர்ஸ் எப்படி பண்றது, அப்போ பாயிண்டர்ஸ் வந்து ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணி மேனிபுலேட் பண்றது எப்படி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். கண்டிப்பா நீங்க ஒரு பென்சில் அப்புறம் பேப்பர் கையில கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஒன் பை ஒன்னா பார்க்கலாமா? பாருங்க, ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஆல்ரெடி ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பில்ட்-இன் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் strlen யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தோம். அதே இதை வந்து அந்த strlen நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது, நம்ம கிரியேட் பண்ண முடியுமா? தாராளமா பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம வந்து slen அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போவோம். அந்த slenக்கு வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ண போவோம். ஸோ அந்த பாயிண்டர் வந்து அந்த வேல்யூவை ரிசீவ் பண்ணி என்ன பண்ண போகுது, மேனிபுலேட் பண்ணி லென்த்தை கண்டுபிடிச்சு ரிட்டர்ன் பண்ண போகுது. ஆக்சுவலா strlenல என்ன எழுதியிருக்காங்களோ அதே இதை நம்ம இங்க கொண்டு வைப்போம், கோடிங்ல கொண்டுட்டு வைப்பாங்க. strlenல என்ன எழுதியிருக்காங்களோ அதே இதை நம்ம இங்க கோடிங்ல கொண்டு வைப்போம். அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ பார்க்கலாமா ப்ரோக்ராமை பாருங்க. ஹேஷ் இன்க்ளூட் ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா int slen char star p என்னோட ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நம்ம பாருங்க, இன்டெஜர் ரிட்டர்ன் பண்ண போது ஃபங்க்ஷனோட நேம் strlen பதிலா நான் slen நம்ம கிரியேட் பண்றோம். slen அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்போ அது ஒரு ஆர்குமெண்ட் வாங்கிக்க போகுது, ஒரு பேராமீட்டர். அது என்ன பேராமீட்டர் அப்படின்னா char star p, ஒரு கேரக்டர் பாயிண்டரை வாங்கிக்க போகுது. ஓகே, ஃபைன். இப்போ void மெயின்ல நம்ம சொல்றாங்க char str of 20. அப்ப str of 20 அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெமரி வந்து என்ன பண்ணுது, 20 பைட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுது. 0 to 19 பைட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுது. அதோட ஸ்டார்டிங் அட்ரஸ் என்ன, -20. அந்த -20 வந்து இங்க வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகே, ஃபைன். அப்ப int len அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது 2 பைட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்கோம். அது யூசுவல் தான். அடுத்து பாருங்க, CLR ஸ்கிரீனை கிளியர் பண்ணிட்டு என்டையர் ஸ்ட்ரிங் யூசர் வந்து நேம் ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்குவோம். ஓகே, நான் வந்து கண்ணன் அப்படின்னு கொடுக்கேன் அவுட்புட்டை. பாருங்க, இங்க அவுட்புட்டை பாருங்க, நான் கண்ணன் அப்படின்னு கொடுக்கேன். உடனே அப்போ இங்க ஸ்ட்ரிங்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு, கண்ணன் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஃபைன். அப்போ பாருங்க என்ன பண்ணிருக்கோம், len is equal to slen of str. இங்க வந்து நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்றோம், str பாஸ் பண்றோம். str பாஸ் பண்றோம்னா what does it mean? -20 will be passed. -20. இந்த -20 எங்க போகும், இங்க வரும், p க்கு. பாருங்க, -20 is passed here. இங்க வந்து அப்போ p now contains -20. அப்ப 20 வந்தா வந்துச்சா, ஸ்டோர் பண்ணியாச்சா? எஸ். இப்போ பாருங்க, int i is equal to 0, initial 0. அப்ப வந்து என்ன பண்ணுது பாருங்க, star ptr is not equal to null. இப்போ நீங்க இதுல வெறுமனே star p மட்டும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலும் it does mean star ptr is not equal to null. எஸ். இப்போ star ptr னா என்ன மீனிங், ptr என்ன வேல்யூ பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோ அதோட வேல்யூ. இப்போ ptr என்ன கண்டென்ட் என்ன, -20. அப்ப அது எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, k பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? k பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இஸ் நாட் ஈக்குவல் டு 0வா? எஸ். இஸ் நாட் ஈக்குவல் டு நல்லா? எஸ். அப்போ இங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவும் எழுதல, நான் இங்க செமிகோலன் கொடுத்ததுனால என்ன ஆகும், அப்படி இங்க வரும். இங்க என்ன கொடுத்திருக்க பாருங்க, p++. அப்போ p++னா எங்க போகும், 19 -19. i++, i வந்து என்ன ஆகும், 1 இல்லையா? இப்போ பாருங்க, ஸ்டார் p அதாவது 19 is not equal to null. yes. மறுபடியும் இங்க வரும் p++. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், 18 இல்லையா? i++, i என்ன ஆகும், 2. அப்போ star p is not equal to null. yes. 18 வந்து என்னது, n. அப்போ மறுபடியும் இங்க வருது p++. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், -17. i++, 3 ஆகுது. 3 star p is not equal to null. yes. So -17 is n. மறுபடியும் வருது p++. அப்ப என்ன ஆகுது, -16. i++, i என்ன ஆகும், 4. star p is not equal to null. 16 is not equal to null. yes. மறுபடியும் இங்க வருது -16 ல இருந்து -15 ஆகும் இல்லையா? p++. i++ என்ன ஆகுது, 5.
மறுபடி star p is not equal minus 15 is not equal yes இல்லையா மறுபடியும் இங்க வருது இது என்ன ஆகும் p plus plus minus 14 இங்க I என்ன ஆகுது 6 இப்ப பாருங்க p is not star p is not equal null minus 14 is equal to null அப்ப என்ன ஆகுது இத விட்டு வெளியே வந்துரும் இத விட்டு வெளியே வந்தாச்சு இங்க என்ன சொல்றோம் ரிட்டர்ன் I ஐயோட வேல்யூ என்ன 6 அப்ப 6 வந்து எங்க ரிட்டர்ன் ஆகுது இங்க ரிட்டர்ன் ஆகுது len க்கு ரிட்டர்ன் ஆகுது அப்ப len is having now 6 len is now 6 அப்ப உங்களுக்கு string length 6 print ஆயிடுச்சா இப்போ இதுல வந்து கான்செப்ட் என்ன அப்படினா I pass the address to this function okay slen function receives the starting address of the string okay so அத வச்சு நம்ம என்ன பண்றோம் process பண்றோம் பாயிண்டர் arithmetic யூஸ் பண்ணுவோம் p++ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் ஒன் பை ஒன்னா மூவ் பண்ணி கவுண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு தானே இதுவும் பாருங்க அதே மாதிரி ஒன்று அது வந்து கேரக்டர் அரே பார்த்தோம் இப்போ இன்டிஜர் அரே இன்டிஜர் அரேனா உங்களுக்கு எப்படி பாருங்க 2 பைட்ஸா வந்து மூவ் ஆகும் இல்லையா அது தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் வேற ஒண்ணுமே கிடையாது பாருங்க இப்போ வந்து ஒரு அரே ஆஃப் வேல்யூஸ் வாங்கி அதுல பிக்கஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு find big அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் ஃபங்க்ஷனோட நேம் என்ன find big அது வந்து ஒரு இன்டிஜர் அதாவது பிக்கஸ்ட் எலிமெண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ண போகுது அது ஒரு பாராமீட்டர் இன்டிஜர் ஆர்குமெண்ட் வாங்கிக்க போகுது அது என்னன்னா பாயிண்டர் சோ இப்போ பாருங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா int n of 5 மெயின்ல என்ன பண்ணிருக்கோம் பாருங்க n of 5 அப்போ n அதுக்கு 5 எலிமெண்ட்ஸ் வந்து வாங்குறதுக்கு 10 bytes கிரியேட் பண்ணிட்டு 2 ஆ அலோகேட் பண்ணியாச்சு இப்போ பாருங்க I, big அப்படின ரெண்டு வேரியபிள் வச்சிருக்கோம் இப்போ enter 5 numbers printf enter 5 numbers சொல்றோம் நான் வந்து 10 4 50 23 43 இந்த மாதிரி கொடுக்கிறேன் சோ அந்த வேல்யூஸ் வந்து வாங்குறது நான் எப்படி வாங்குறேன் as usual for loop நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம் so for loop யூஸ் பண்ணி அந்த values of I is equal to I is less than 5 I plus plus அப்படினு சொல்லி n of I அப்ப n of 0 n of 1 n of 2 n of 3 n of 4 ல values வாங்கியாச்சு சோ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் அட்ரஸ் இருப்பாங்க -20 -18 -16 -14 -12 ரைட் இப்போ நமக்கு என்ன பண்றோம் பாருங்க find big n of 0 ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட அட்ரஸ் நான் அனுப்புறேன் ampersand n of 0 ampersand n of 0 னா என்னது -20 அப்ப இந்த -20 வந்து எங்க பாஸ் ஆகும் இங்க பாஸ் ஆகும் இதோ இங்க p க்கு வரும் ஏனா find big of -20 அப்ப p ல என்ன இருக்கு -20 இப்போ -20 வந்து எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு 10 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா அப்ப int b இங்க பாருங்க b ன்னு ஒன்னு வச்சுக்கிட்டேன் for b is equal to 0 இனிஷியலா b வந்து என்னது 0 star p வந்து end of the array போறதுலயும் என்ன பண்ணுவோம் வொர்க் அவுட் ஆகணும் உள்ள என்ன கோடிங் எழுதி பாருங்க if star p is greater than br star p is greater than br ஆமா ஏனா b வந்து என்னது இனிஷியலா 0 தான் அப்போ b வந்து இனிஷியலா என்னவா இருக்கு 0 வா இருக்கு அப்போ star p வந்து என்னது இப்போ 10 அப்போ 10 is greater than br yes அப்ப என்ன பண்றோம் b is equal to star p அப்போ b ல என்ன வந்துரும் 10 வந்துரும் அவ்வளவுதான் சோ இந்த ஸ்டேட்மென்ட் முடிஞ்சதும் மறுபடியும் p++ அப்ப p வந்து அடுத்த எலிமெண்ட்க்கு வருது -18 க்கு வருது இல்லையா சோ இங்க பாருங்க இப்போ star p is greater than br no star p வந்து என்னது 4 b ல என்ன இருக்கு 10 இப்போ 4 is greater than 10 னா இல்ல அப்ப இந்த ஸ்டேட்மென்ட் எக்ஸிக்யூட் ஆகாது மறுபடியும் இங்க வந்துரும் p++ இப்போ p++ னா மறுபடியும் எங்க போகுது p++ னா 18 ல இருந்து 16 க்கு வருது இப்போ star p is end of the array no அப்ப star p is greater than br 50 is greater than 10 னா yes அப்போ b is equal to star p அப்போ 10 போயிட்டு b ல என்ன வந்திருது 50 வந்திருது இல்லையா சோ அடுத்து பாருங்க மறுபடியும் p++ இந்த மாதிரி எல்லா ஒவ்வொரு வேல்யூ அடுத்த வேல்யூக்கு வரும் செக் பண்ணுது ஆனா நமக்கு 50 தான் பிக்கஸ்ட் சோ 50 இந்த for loop முடிஞ்சு வெளிய வரும்போது b ல என்ன இருக்கும் 50 தான் இருக்கும் அப்போ ரிட்டர்ன் b அப்போ 50 வந்து ரிட்டர்ன் ஆகுது எங்க ரிட்டர்ன் ஆகும் எங்க கால் பண்ணீங்களோ அங்க ரிட்டர்ன் ஆகும் அப்போ big ல என்ன இருக்கு 50 அப்போ உங்களுக்கு வந்து இந்த பாருங்க biggest of 5 numbers 50 பிரிண்ட் ஆயிடுச்சா ஈஸி தானே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா சோ ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்றோம்
பாயிண்டர் வந்து பாஸ் பண்றோம். அடுத்து நம்ம பார்க்க போற கான்செப்ட் பாத்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் டைனமிக் மெமரி அலோகேஷன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான உள்ள கான்செப்ட்ங்க. இப்போ டைனமிக் மெமரி அலோகேஷன் அப்படின்னா என்ன? ஒண்ணுமே இல்ல. இட் இஸ் a process of allocating block of memory during the execution of the program. இப்போ program execute ஆயிட்டு இருக்கும்போது எனக்கு மெமரி அலோகேட் பண்ணணும் அப்படின்னா நான் அந்த process தான் நம்ம எப்படி சொல்றோம்? டைனமிக் மெமரி அலோகேஷன் அப்படின்னு சொல்றோம். So it is the process of allocating memory block of memory during the execution of the program. இந்த மெமரி நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்? வேரியபிள், அரே, ஸ்ட்ரக்ட் எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டைனமிக் மெமரியை வந்து அலோகேட் பண்றதுக்கு நம்ம எப்படி அலோகேட் பண்றது? அதுக்கு எதுவும் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதா அப்படின்னா எஸ். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாமா? மெயினா ஒரு 4 ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா malloc. அதுல வந்து சைஸ் சொல்லுவோம். சோ அப்ப அந்த சைஸ் ஆஃப் மெமரி வந்து அது என்ன பண்ணிடுது? மெமரியில கிரியேட் பண்ணிடுது. பாருங்க, allocates block of memory in bytes and returns the pointer to the newly allocated memory. அவ்வளவுதான். malloc வந்து என்ன பண்ணும்? allocates blocks of memory in bytes and returns the pointer to the newly allocated memory. புதுசா மெமரி allocate பண்ணி எவ்வளவு நம்ம சொல்றோமோ, இப்போ malloc of 10 அப்படின்னா 10 bytes வந்து மெமரியில allocate பண்ணி அதோட பாயிண்டரை, ஸ்டார்டிங் பாயிண்டர் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். அவ்வளவுதான். சோ இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, realloc. இப்போ realloc வந்து நான் ஃபர்ஸ்ட் 10 பைட்ஸ் பண்றேன், இல்ல எனக்கு 20 பைட்ஸா வேணும் அப்படின்னா நான் realloc யூஸ் பண்ணலாம். சோ அந்த realocல என்ன சொல்லணும்னா ஆல்ரெடி என்ன பிளாக் வந்து கிரியேட் பண்ணனும் அந்த பிளாக்கோட பாயிண்டர் கொடுத்து கமா நியூ சைஸ் சொல்லணும். இப்போ realloc p கமா அத பாயிண்டர் ஆல்ரெடி நான் அலோகேட் பண்ணிருக்கேன், அந்த பாயிண்டர் கமா 20 எப்படின்னு கொடுத்தேன்னா ஏற்கனவே 10 பைட்ஸ் அலோகேட் ஆயிருந்தா இப்போ நான் 20 பைட்ஸ் புதுசா அலோகேட் பண்ணி அந்த 10 பைட்ஸ்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தா அதை என்ன பண்ணிடும்? இங்க கொண்டு வந்து வச்சிடும். So reallocates the memory and copies the existing content to the new allocated memory. அவ்வளவுதாங்க. அடுத்து பாருங்க, calloc அப்படின ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுல நம்ம என்ன சொல்லுவோம்னா number of element, each element size அப்படி சொல்லுவோம். So allocate blocks of memory for the n number of elements and a size, அந்த ரெண்டையுமே சொல்லணும். And returns the pointer. அப்போ malloc-க்கும் realloc-க்கும் malloc-க்கும் calloc-க்கும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா எஸ் ஒரே மாதிரி தான். பட் calloc வந்து என்ன பண்ணும்னா initialize the values by 0. It initializes the memory with 0. இப்போ நீங்க வந்து calloc வச்சு நம்ம மெமரி allocate பண்றோம் அப்படின்னா இப்போ அங்க இப்போ malloc-ல ஒரு 5 integers ஸ்டோர் பண்றதுக்கு மெமரி allocate பண்றோம்னா அங்க எந்த வேல்யூஸும் இருக்காது. நீங்க அந்த வேல்யூஸ் அக்சஸ் பண்ண வேல்யூஸே இல்லாம நீங்க அதை அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா ஃபிராக்மெண்டேஷன் எரர் சொல்லும். பட் ஆனா calloc-ல அந்த மாதிரி கிடையாது. இப்போ calloc நீங்க வந்து 10 அப்படினு சொல்லிட்டீங்க, அது 5 எலிமெண்ட்ஸ் வந்து இன்டிஜர் எலிமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்றதுக்காக மெமரி allocate பண்ணிட்டீங்க அப்படின்னா it is initialized by 0. So it initializes the memory. இது calloc. அடுத்து free வந்து என்ன பண்ணும் அப்படின்னா free up the memory, deallocates the memory that was allocated by either malloc or calloc or realloc. அது மூலமா நம்ம மெமரி allocate பண்ணிக்கொள்ளே அதை வந்து free up பண்ணிக்கிறது. ஏன் நம்ம தான் free up பண்ணணுமா? நம்ம int I int j எல்லாம் கொடுப்போமே, நம்ம அதெல்லாம் வந்து ஒன்றும் free எல்லாம் பண்றது இல்லையே. இது மட்டும் free பண்ணணுமா அப்படின்னா yes, we must explicitly free up the memory. ஏன் அப்படின்னா all the above set operation is done in heap memory. அது என்னங்க heap memory பார்க்கலாமா? பாருங்க, நம்ம ஜெனரலா வந்து ப்ரோக்ராம்ல வந்து வர்க் பண்ணும்போது ரெண்டு டைப் ஆஃப் மெமரியில வந்து வர்க் பண்ணுவோம். The two types of memory a programmer works with are stack memory and heap memory. இன்னொரு மெமரி இருக்கு கோட் மெமரின்னு, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். So இந்த ஸ்டாக் மெமரியில வந்து என்ன ஆகும்னா the memories are the variables are temporarily created. இப்போ நம்ம வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அது எங்க கிரியேட் ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டாக் மெமரியில தான் கிரியேட் ஆகும். A memory, stack memory na enna definition பாருங்க, a memory where temporary variables of a program are created and manipulated, and the memory is cleared automatically when the execution of the program comes to end. இப்போ நீங்க program வந்து execution over ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும்? clear பண்ணி விடும். Heap memory பொறுத்தவரைக்கும் பாருங்க, memory that is allocated by the programmer during runtime
is created and manipulated in this heap memory. அதாவது நீங்க ரன் டைம்ல ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும்போது நீங்க ஏதாவது மெமரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தேவைப்பட்டால் அந்த மெமரி எங்க கிரியேட் ஆகும்னா ஹீப் மெமரியில தான் கிரியேட் ஆகும். So dynamic memory allocation is done in heap memory and you must explicitly free up the memory. If you feel that the memory is not required, if memory is not needed furthermore, you can free up the memory. ஓகேங்க, இதை இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாமா? இப்போ குட்டி எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமை பாருங்க. இதோட ஃபர்ஸ்ட் இதோட அவுட்புட்டை பாருங்க. என்டர் 5 நம்பர்ஸ். நான் கொடுக்க 10 200 சாரி 100 200 300 400 500 5 நம்பர்ஸ் கொடுத்துட்டேன். உடனே அது என்ன டிஸ்ப்ளே பண்ணுது பாருங்க. நம்பர்ஸ் ஆர் 100 200 300 400 500 டிஸ்ப்ளே பண்ணிடுச்சு. ஃபைன். சோ இத வந்து நம்ம எதை யூஸ் பண்ணி பண்றோம்னா பாயிண்டர் யூஸ் பண்ணி பண்றோம். int n of 5 அப்படினு சொல்லல. n of 5 னு சொல்லல. என்ன சொல்லுவோம்? int star ptr. int star ptr. int i. ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க புரோகிராம பாருங்க. ptr is equal to malloc 5 into size of int. அப்போ 5 integers எனக்கு வேணும். ஒவ்வொரு அதாவது 5 elements வேணும். இதுல एक्चुअली சைஸ் தான் சொல்லணும். நான் 5 into size of int. நம்ம டைரக்ட்டா வந்து malloc of 10 னு சொல்லலாம். malloc of 10 னு சொல்லலாம். அப்ப 10 னு சொன்னீங்கன்னா அது என்ன பண்ணுவோம்னா 10 bytes கிரியேட் பண்ணும். நான் வந்து இங்க size of int னு சொல்லிருக்கேன். யூசுவலா இதுதான் வந்து நம்ம பிராக்டிஸ்ல இந்த மாதிரி பண்ணுவோம். டைரக்ட்டா நீங்க 10 னு சொல்லலாம். அப்ப malloc இந்த 5 into size of int னா என்ன ஆகும்? size of int returns 2. அப்ப 5 into 2 10. அப்ப malloc 10 அப்படினா 10 bytes வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணும்? மெமரியில அதாவது ஹீப் மெமரியில வந்து கிரியேட் பண்ணிருக்கோங்க. 10 bytes இந்த மாதிரி கிரியேட் பண்ணிருக்கோம். இது வந்து 10 bytes. 10 bytes. ஓகே 10 bytes கிரியேட் பண்ணிடுச்சு. பட் இது வந்து செக்மெண்டேஷன் அதாவது பண்ணிருக்குமா? அதாவது இது வந்து என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ண போவோமோ அதுக்கு தகுந்தாப்புல அதை பிரிச்சிருக்குமானா பிரிச்சிருக்காது. சோ அது எப்போ பிரிக்குது அப்படின்னா முன்னாடி நம்ம பாருங்க இந்த பஸ் சொல்றோம் int star. Now the memory is segmented. பாருங்க int star னு சொல்லும்போது இப்போ char star அப்படினு சொன்னீங்கன்னா the memory is separated by 1 bytes. 1 byte அது என்ன பண்ணும்? பிரிக்கும். இப்போ வந்து int star னு கொடுத்தா அது எப்படி பிரிக்கும்? 2 bytes பிரிக்கும். 2 bytes, இது 2 bytes, இது 2 bytes, இது 2 bytes, இது 2 bytes, 10 bytes. இதே நீங்க கேரக்டர்னு கொடுத்தீங்கன்னா 1 byte பிரிக்கும். ஏன்னா ஒரு கேரக்டருக்கு ஒரு பைட் போதும் இல்லையா? சோ இங்க இன்டிஜர்னா ஒரு இன்டிஜருக்கு 2 bytes வேணும். அப்ப 2 bytes அது செக்மெண்ட் பண்ணும். உங்களுக்கு புரியுதுதானே? எதுக்காக இந்த முன்னாடி malloc முன்னாடி இந்த நோட்டேஷன் கொடுக்கும். அதாவது parenthesisக்குள்ள int star ஏன் கொடுக்கும் அப்படின்னா அந்த செக்மெண்டேஷனுக்காக. சோ இப்போ பாருங்க இப்போ ப்ரோகிராம்ல வந்து இப்போ நம்ம வந்து 5 எலிமெண்ட்ஸ் வந்து வாங்குறதுக்கு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்க printf enter 5 numbers சொல்றோம். for I is equal to 0, I is less than 5 I plus plus ptr plus plus னு சொல்லிருக்கோம். இது யூசுவலா உள்ளதுதான். இங்க வந்து ptrல நான் வேல்யூ வாங்குவேன். அப்ப ptr வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ வாங்குது, செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ, ஃபோர்த் வேல்யூ, ஃபிஃப்த் வேல்யூ. அதாவது 100 200 300 400 500 னு வாங்கிடுச்சு. நம்ம வந்து அப்ப என்ன பண்றோம்? நம்பர்ஸ் அப்படினு பிரிண்ட் பண்ணுவோம். சோ பிரிண்ட் பண்ணும்போது பாருங்க இப்போ நல்ல பாருங்க ptr plus plus அப்படினு சொல்லிருக்கோம் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்க வரைக்கும் வந்துடுது. ptr வந்து இந்த for loop முடிஞ்சு வெளியே வரும்போது ptr வந்து இங்க நிக்கும் லாஸ்ட் எலிமெண்ட்ல. அப்ப இங்க நான் forல வந்து என்ன கொடுக்கறேன்னா ptr is equal to ptr minus I. I னா என்னது? இது முடிஞ்சு வெளியே வரும்போது I யோட வேல்யூ என்னவா இருக்கும்? 5 இல்லையா? அப்ப ptr minus I னா 5 எலிமெண்ட்ஸ்க்கு பின்னாடி அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்க்கு வா அப்படினு சொல்றது தான் நம்ம ptr is equal to ptr minus I னு கொடுத்திருக்கோம். அப்ப I is equal to 0, I is less than 5 yes உள்ள வந்து நம்ம என்ன பண்றோம்? star ptr அப்படினு சொல்றோம். சோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே 100 200 300 400 500 னு பிரிண்ட் ஆகுது. உங்களுக்கு புரியுதா? சோ 5 எலிமெண்ட்ஸ் வாங்குறோம். அந்த 5 எலிமெண்ட்ஸ் என்ன பண்றோம்? பிரிண்ட் பண்றோம்.
அவ்வளவுதான். இப்போ இனிஷியலா வந்து ptr அப்படின்னு சொல்லும்போது ptr வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 10 பைட்ஸ் கிரியேட் பண்ணுது. இது நான் வந்து int ஸ்டார்னு சொன்னதுனால 2 பைட்ஸா அலோகேட் பண்ணியிருக்கு. இதுக்கு வந்து அட்ரஸ் எப்படி இருக்கும்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் 5000, இதுக்கு வந்து 5002, இதுக்கு 5004, இதுக்கு 5006, இதுக்கு 5008. இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள். இப்போ உங்களுக்கு ஓரளவு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதை கொஞ்சம் டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாமா? இப்போ ப்ரீவியஸா நம்ம டிஸ்கஸ் பண்ண அதே ப்ரோக்ராம் கொஞ்சம் நல்லா கவனிச்சுங்க. இப்போ ptrex.c இந்த ஃபைலோட நேம் வந்து ptrex.cங்க. இப்போ நான் ஒரு ப்ரோக்ராமை வந்து ரன் பண்றேன் அப்படின்னா என்னோட மெமரியில வந்து பாத்தீங்கன்னா 3 பிளாக்ஸ் இருக்குங்க. அதாவது கோட் மெமரி, ஸ்டாக் மெமரி, ஹீப் மெமரின்னு இருக்கும். கோட் மெமரி, ஸ்டாக் மெமரி, ஹீப் மெமரின்னு இருக்குங்க. ஸோ நான் வந்து ப்ரோக்ராமை வந்து ரன் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நான் ப்ரோக்ராமை எழுதி சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? ஐ நீட் டு கம்பைல் பண்ணணும். எதுக்காக? டு கன்வெர்ட் இட் டு மெஷின் கோட். மெஷின் கோடை மாத்துறதுக்காக நான் என்ன பண்றேன்? இதை exe-ஆ கன்வெர்ட் பண்றேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா the program is loaded into the main memory, code memoryல வரும். கோட் மெமரியில வந்து இந்த ptrex.exe வந்து லோட் ஆகும். ஸோ லோட் ஆகி பாத்தீங்கன்னா 1 by 1 இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ இந்த பாருங்க, இப்போ void main இது ஃபர்ஸ்ட் லைன். ஸோ இங்க என்ன சொல்லிருக்கோம்னா int star ptr. அப்போ பாயிண்டர் ஒன்று ptr ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்ணும். இனிஷியலா அதுக்குள்ள எதுவுமே இருக்காது. அது எங்க கிரியேட் ஆகுது? ஸ்டாக் மெமரியில. நல்லா பாருங்க, எங்க கிரியேட் ஆகுதுன்னா ஸ்டாக் மெமரியில கிரியேட் ஆகுது. ஒரு அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா -20. அதே மாதிரி பாருங்க, int i ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம். அதோட அட்ரஸ் வந்து -18. சோ இது எங்க கிரியேட் ஆகுது? ஸ்டாக் மெமரியில கிரியேட் ஆகுது இல்லையா? சோ இங்க பாருங்க, இந்த i வந்து இந்த கோட் மெமரி வந்து can directly access and the size of the variables are predefined. The size of the variables are predefined. அதாவது static. During the compile time itself, the compiler comes to know what is the size of the memory that has to be created in the stack memory for the variables that I have declared in my program. That is predefined, that is static. நான் என்னென்ன வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கணும், அதுக்கு எவ்வளவு மெமரி கிரியேட் ஆகணும் அப்படிங்கறத கம்பைல் டைம்லயே டிசைட் பண்ணிடும். எங்க? ஸ்டாக் மெமரியில கிரியேட் பண்றது. இன்னொன்னு வந்து ஸ்டாக் மெமரியில உள்ள வேரியபிள்ஸை வந்து கோட் மெமரி டைரக்டா நம்ம ப்ரோக்ராம் வந்து டைரக்டா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். My program can directly access the variables that are available in the stack memory. Understand ஆயிடுச்சா இப்போ உங்களுக்கு? ஓகே, இது வந்து டைரக்டா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதோட சைஸும் என்னதுதான்? ஸ்டாட்டிக் தான். இப்போ இந்த பாயிண்டர்னா உங்களுக்கு எத்தனை பைட் கிரியேட் ஆயிருக்கும்? பாயிண்டர் வேரியபிள்ஸ்க்கு 2 பைட்ஸ். அப்ப இதுக்கு 2 பைட்ஸ், இதுக்கு இன்டிஜர் வேரியபிள், அதனால இதுக்கும் ஒரு 2 பைட்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கும். அது வந்து 2 to 4 பைட்ஸ்ங்கிறது ஆல்ரெடி predefined. The size is static and the program can directly access the stack. அதனால தான் நான் என்ன சொல்லிருக்கேன், டைரக்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். The size வந்து என்னது? static. பட் இந்த லைனை பாருங்க, ptr int. அது இது வந்து இந்த சைஸ் வந்து முன்னக்கூட்டியே தெரியாது. இந்த malloc வந்து எப்போ ரன் ஆகும்னா during the execution of the program the memory is allocated. During the execution of the program, when it comes to the third line, the memory is allocated. இங்க என்ன பண்ணுவாங்க? malloc நான் 10 bytes வந்து கிரியேட் பண்றேன். எங்க கிரியேட் ஆகுதுன்னா heap memoryல கிரியேட் ஆகுது. heap memoryல கிரியேட் ஆகுது. Does my program directly access the heap memory? No. So இங்க ptr is equal to நான் சொல்றேன். அப்போ இந்த ptr க்கு வந்து இந்த ptr is going to access the heap memory. So இப்போ நான் வந்து பாருங்க, malloc 10 அப்படின்னு சொன்னேன். இங்க முன்னாடி int star னு சொல்றேன். அப்ப எனக்கு வந்து 2 பைட்ஸா கிரியேட் ஆகுது, 10 பைட்ஸ். அந்த பைட்ஸோட அட்ரஸ் பாருங்க, 1500, 1502, 1504, 1506, 1508. புரிஞ்சிடுச்சா? சோ இப்போ பாருங்க, நான் வந்து இந்த வேல்யூஸை வந்து நான் ட்ரை பண்றேன், 1 by 1 வாங்குறேன். அது முன்னாடியே நான் போன ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஜஸ்ட் now I explain.
ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் நான் வாங்கிடுறேன் 100 200 300 400. ஸோ அப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த ஹீப் மெமரியை எதன் மூலமா நான் ஆக்சஸ் பண்றேன்னா இந்த பிடிஆர். இந்த பிடிஆர் எங்க இருக்கு? ஸ்டாக்ல இருக்கு. ஸோ இதன் மூலமா நான் என்ன பண்றேன்? இங்க உள்ள மெமரியை ஆக்சஸ் பண்ணி நான் ஒர்க் அவுட் பண்றேன். அவ்வளவுதாங்க. ஸோ the heap memory size வந்து என்னது? is dynamic, okay, and it is indirectly accessed by our program. So when you execute a program, okay, there are three types of memory involved in our program's execution in the main memory, okay, code memory, stack memory, heap memory. Okay, so the program is actually loaded into the code memory when you run the program. நான் program run பண்றேன் அப்படினா அது எங்க code memoryக்கு வந்து load ஆகுது and the instructions are executed one by one. Okay, and the variables are declared in the stack memory and it is directly accessed by our program, and the variables are static in the stack memory. அதே heap memory வந்து dynamic and indirect access. My program cannot directly access the heap memory through the pointer only. We access the heap memory. Is it clear? இது உங்களுக்கு ஓரளவுக்கு clear ஆயிருக்கும் நான் நம்புறேன் இல்லையா? So ஒரு கேரக்டருக்கும் பாயிண்டர் வந்து பாயிண்டர் மூலமா மெமரி அலோகேட் பண்ணிக்க முடியுமானா yes of course முடியும். ரொம்ப சிம்பிள்ங்க, ஒண்ணுமே கிடையாது. பாருங்க char star ptr ptr ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்ணியாச்சு, clr scr ஒண்ணுமே இல்ல. ptr is equal to ml of 15. அப்போ 15 bytes வந்து கிரியேட் பண்ணு, 15 bytes கிரியேட் பண்ணு, அவ்வளவுதான். 0 1 2 3 4 5 6 7 8 9 இந்த மாதிரி 14 வரைக்கும் நாம கிரியேட் ஆகும், அவ்வளவுதாங்க. 1 2 3 4 5 6 இந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகிட்டே போகும். ஸோ இதை வந்து நான் முன்னாடி வந்து char star கொடுத்ததுனால ஒவ்வொரு பைட்டா பிரிச்சு எடுத்துருக்கோம், அவ்வளவுதான். ஸோ entire string get as ptr. அப்போ ptrல நமக்கு வேல்யூ வாங்கிடுறோம். இப்போ டாமி கொடுக்குறேன், அப்போ இங்க எப்படி ஸ்டோர் ஆகும்? t o m m y null is automatically added, அவ்வளவுதான். அப்போ பாருங்க print of string is ptr. அப்போ ptr னா உங்களுக்கு டாமி அப்படி print ஆகுதா? அது மாதிரி length str len of ptr 5 print ஆயிடுச்சா? ஈஸி தானே? So pointer handling pointer is very easy. So இந்த program பாருங்க, இத நான் வந்து I must have taken this in the multi-dimensional array example. Multi-dimensional array பார்த்தோம் இல்லையா, அதுலயே நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். ஓகே, இதை பாயிண்டர்ல பண்ணும்போது சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைச்சிட்டேன். ஸோ இப்போ பாருங்க 5 நேம்ஸ் வாங்கி அதை வந்து என்ன பண்ண போறோம்னா சார்ட் பண்ண போறோம். இப்போ 5 நம்பர்ஸ் வாங்கி சார்ட் பண்ணோம் இல்லையா, நீங்க வந்து அந்த வீடியோ பார்க்கலன்னா தயவு செய்து அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. மல்டி டைமென்ஷனல் அரே அதுல வந்து 5 நம்பர்ஸ் வாங்கி சிங்கிள் டைமென்ஷனல் அரேல பண்ணியிருப்போம். 5 நம்பர்ஸ் வாங்கி அதை சார்ட் பண்றது எப்படி, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து மீதி உள்ள 4 நம்பரோடையும் என்ன பண்ணுவோம், மேட்ச் பண்ணி எது அதுல வந்து ஸ்மாலஸ்டோ அதை தூக்கி ஃபர்ஸ்ட் போடுவோம். அப்போ செகண்ட் நம்பர் எடுப்போம், அதை எடுத்து மீதி உள்ள 3 நம்பர்ஸோட மேட்ச் பண்ணி அதுல எது ஸ்மாலஸ்டோ அதை செகண்ட் ஒன்னா தூக்கி போடுவோம். அப்போ தேர்ட் எலிமெண்ட் எடுப்போம், அதை 4th and 5th கூட மேட்ச் பண்ணி அதுல எது ஸ்மாலஸ்டோ அதை தூக்கி தேர்ட்ல போடுவோம். அப்போ 4th எடுப்போம், 5th ஓட செக் பண்ணி அதுல எது ஸ்மாலஸ்டோ அதை 4th எலிமெண்டா போடுவோம். ஆட்டோமேட்டிக்கா 5th எலிமெண்ட் the biggest in the array அது வந்து 5th எலிமெண்டா இருக்கும். சோ சார்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கு 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம மறுபடியும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி அதுல பார்த்தோம். அதே கான்செப்ட் பட் இங்க வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்றோம், அவ்வளவுதான். strcmp அப்புறம் strcpy இந்த 2 ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பண்றோம். சோ இது பாத்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா புரியும். ஒண்ணுமே இல்ல, 5 நேம்ஸ் வாங்கிட்டோம். பாருங்க names of 5 of 10. அப்போ அந்த காப்பி பண்ணி அங்க டெம்ப் வச்சுப்போம், இங்க டெம்ப் ஆஃப் 10. அதாவது ஒவ்வொரு நேமோட லென்த் என்ன 10. எத்தனை நேம் 5 நேம்ஸ், ஒவ்வொரு நேமோட லென்த் 10. அப்போ எத்தனை நேம்ஸ் வச்சுக்க போகும் 5 நேம்ஸ் வச்சுக்க போகும். அதாவது இந்த மாதிரி மெமரி அலோகேட் ஆயிருக்கும். 0 1 2 3 4 0 1 2 3 4 5 6 7 8 and 9 இந்த மாதிரி மெமரி அலோகேட் ஆயிருக்கும். இது வந்து என்னது, நேம் ஆஃப் 0, நேம் ஆஃப் 1,
name of 2, name of 3, name of 4, name of 0 of 0, name of 0 of 1, 0 of 2, 0 of 3, 4, இந்த மாதிரி 9 வரைக்கும் அதான் சொல்லியிருக்கோம். சிம்பிள், ஈஸி. ஸோ இங்க வந்து நம்ம 5 நேம்ஸ் வாங்குவோம் பாருங்க. for I is equal to 0, I is less than 5, I plus plus get us name. நான் கொடுக்கேன் டாம், டாம். அடுத்து ஜெரி, நல் இல்லையா? அடுத்து ஆனி, அடுத்து வீணு, வினு, அடுத்து சீதா. அவ்வளவுதாங்க, சிம்பிள், ஈஸி இல்லையா? வேல்யூஸ் கொடுக்கும். அப்போ பாருங்க இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி, இந்த ஃபார் லூப் வந்து I am not going to explain now because already we have seen this in the ascending order program. சார்ட்டிங் பண்றதுல நம்ம பார்த்துட்டோம். அதுல ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நேம் எடுத்து மீதி நேம்ஸோட செக் பண்ணி எது ஸ்மாலஸ்டோ அதை ஃபர்ஸ்ட் கொண்டு வரோம். அப்போ செகண்ட்ல இருந்து மறுபடியும் அது ரிப்பீட் சேம், அதுதான் பண்றோம். அப்போ அந்த நேம்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், பிரிண்ட் பண்றோம். அது பிரிண்ட் பண்றது ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிடுறோம். ஈஸி. இது பாயிண்டர்ல எப்படி பண்றது, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதை பார்க்கலாமா? பாருங்க, நம்ம அந்த ப்ரோக்ராமை வந்து char star ptr of 5 அப்படின்னு பண்றேன். char star ptr of 5. அப்போ 5 பாயிண்டர்ஸ் இது எங்க கிரியேட் ஆகும், ஸ்டாக் மெமரியில கிரியேட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி கிரியேட் ஆகுது. ptr of 0 1 2 3 4. ஓகே, அதுக்கு அட்ரஸ் பாருங்க -20 -18 -16 -14 -12 இப்படிதான் கிரியேட் ஆயிருக்கு. நான் அந்த பாருங்க இந்த டிஸ்ப்ளே பண்ணி காட்டியிருக்கேன். இப்படிதான் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நான் இங்க ஏதோ ஒரு நம்பர் கொடுக்கல, மெமரியில என்ன நம்பர் கிரியேட் ஆயிருக்கோ அதேதான். இப்போ int I அதுவும் எங்கதான், ஸ்டாக் மெமரியில தான் கிரியேட் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ ஃபார் I is equal to 0, I is less than 5. அப்போ 0 1 2 3 4 5 டைம்ஸ் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆக போகுது. நல்லா பாருங்க, ptr of I அதாவது ptr of 0 is equal to malloc of 15 char star னு சொல்லியிருக்கேன். அப்போ 15 பைட்ஸ், அதுல என்ன ஸ்டோர் பண்ணிக்க போங்க, கேரக்டர் ஸ்டோர் பண்ணிக்க போங்க. அப்போ 1 பைட் ஆஃப் பிரிச்சு 15 பைட்ஸ் கிரியேட் பண்ணி எங்க கிரியேட் ஆகும், ஹீப் மெமரியில. அதோட ஸ்டார்டிங் அட்ரஸ் எங்க ஸ்டோர் ஆயிருக்கும், ptr of 0 ல ஸ்டோர் ஆயிருக்கும். நல்லா கவனிங்க, ரொம்ப ஈஸி. இப்போ ஹீப் மெமரியில 15 பைட்ஸ் கிரியேட் ஆகுது. இந்த பாருங்க 15 பைட்ஸ் வந்து கிரியேட் ஆகுது ஹீப் மெமரியில. ஓகேயா? அதோட அட்ரஸ் பாருங்க 1500 1501 இந்த மாதிரி உங்களுக்கு போகுது. அப்ப இந்த 1500 இப்ப எங்க இருக்கும், ptr of 0 ல இருக்கும் ஸ்டார்டிங் அட்ரஸ். இது எங்க இருக்கு, ஸ்டாக்ல இருக்கு. இது எங்க இருக்கு, ஹீப்ல இருக்கு. சோ இப்போ பாருங்க, நான் வந்து இமிடியேட்டா அந்த வேல்யூவையும் வாங்க, get us ptr of 0. ptr of 0 ல எனக்கு 1500 ல வேல்யூ வாங்க. நான் பாருங்க டாம் அப்படின்னு கொடுத்தேன். அப்போ இந்த டாம் வந்து இங்க 1500 இருக்கு இல்லையா, அதுல வந்து ஸ்டோர் ஆகுது. TOM ஸ்டோர் ஆயிடுச்சா? இப்போ பாருங்க printf நான் அழகா உங்களுக்கு சொல்லியே காட்டியிருக்கேன். %d ஒரு ஹைபன் போட்டு %d ampersand ptr of I. இந்த ptr ஓட அட்ரஸ் என்ன, இந்த பாருங்க -20. ptr of 0 ஓட அட்ரஸ் என்ன, ptr of 0 ஓட அட்ரஸ் என்ன, -20. இந்த பாருங்க பிரிண்ட் ஆயிருக்கா 20. அடுத்து பாருங்க கமா ptr of I. அந்த ptr of 0 ல என்ன கண்டென்ட் இருக்கு, 1500. இந்த பாருங்க பிரிண்ட் ஆயிருக்கா 1500. சோ அதே மாதிரி இது முடிஞ்சது எங்க போகும், அடுத்த I plus. அப்போ ptr of 1 is equal to malloc 15. அப்போ ptr of 1 க்கு ஒரு 15 பைட்ஸ் வந்து என்ன ஆகுது, கிரியேட் ஆகுது இல்லையா? சோ இது வந்து அதோட ஸ்டார்டிங் அட்ரஸ் என்ன வருது, 1520. அப்ப அதுதான் எங்க இருக்கும், ptr of 1 ல இருக்கும். சோ நான் அதுக்கு ஒரு வேல்யூ வாங்க, ஜெரின்னு கொடுக்கிறேன். அந்த ஜெரி வாங்கியாச்சு. ஓகேயா? சோ இப்போ நான் percentage ptr of ampersand ptr of 1 னா என்ன ஆகும், -18. இந்த பாருங்க -18 புரியுதா இருக்கா? அடுத்து ptr of I, அதாவது ptr of 1 ல என்ன கண்டென்ட் இருக்கு, 1520. இந்த பாருங்க பிரிண்ட் ஆயிருக்கா? ஈஸி தானே? சோ இது ஸ்டாக் மெமரியில மெயின்டைன் ஆகும். இது எங்க இருக்கு, ஹீப் மெமரியில இருக்கும். அவ்வளவுதாங்க, வெரி சிம்பிள். ஈஸியா வாங்கிட்டோம்ல. இப்போ நம்ம வந்து char name of 5 of 20 அந்த மாதிரி சொல்லல. சோ ஒவ்வொரு நேமுக்கும் சைஸை வந்து நம்ம என்ன பண்றோம், ரன் டைம்ல சொல்லி மெமரி அலோகேட் பண்றோம். இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்போ அதே அசெண்டிங் ஆர்டர் ப்ரோக்ராமை நம்ம இதுல வந்து கொஞ்சம் பாயிண்டர் யூஸ் பண்ணி பண்ணிருக்கோங்க. வேற ஒண்ணுமே இல்லை. பாருங்க char star ptr of 5 temp of 10 int I, j ரெண்டு ஃபார் லூப் கொடுக்கிறதுனால ரெண்டு வேரியபிள் வச்சுக்கிட்டேன்.
enter 5 names அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்க அதே for I is equal to 0, I is less than 5, I plus plus நம்ம ப்ரீவியஸா ஜஸ்ட் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் ptr of 0 is equal to ml of 15 character of ml of 15 அப்ப get us ptr of I அப்போ ஒவ்வொரு நேமா வாங்குவேன் நான் இந்த லைனை வந்து கமெண்டா மாத்தி விட்டேன் ஏன்னா இங்க தேவையில்லை சோ அப்போ ஒவ்வொரு நேமா வாங்கிட்டேன் டாம் ஜெரி ஆனி வினு சீதா வாங்கியாச்சு அப்போ இங்க பாருங்க நம்ம அதை அப்படி என்ன பண்றோம் சார்ட் பண்றோம் இது ரொம்ப சிம்பிள் for I is equal to 0 I is less than 4 I plus plus for j is equal to I plus 1 j is less than 5 j plus plus சிம்பிள் அந்த strcmp யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் நேம்ஸை வந்து சார்ட் பண்ணிடுறோம் அப்போ நேம்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிடுறோம் உங்களுக்கு இப்போ நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும்னு நம்புறேன் ஒரு அரே ஆஃப் பாயிண்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்றது மெமரி டைனமிக்கா அதுக்கு மெமரி எப்படி அலோகேட் பண்றது வாட் இஸ் ஸ்டாக் மெமரி வாட் இஸ் கோட் மெமரி வாட் இஸ் ஹீப் மெமரி வாட் ஆர் தி டிஃபரன்சஸ் பிட்வீன் them என்னென்ன டிஃபரன்சஸ் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க இப்போ ஓரளவு நல்லா தெளிவா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்புறேன் அதே மாதிரி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு நம்ம டைனமிக் மெமரி அலோகேஷன் ப்ராசஸ்க்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் அதையும் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன் சோ என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒண்ணே சொல்றேங்க பொறுமை ரொம்ப முக்கியம் கொஞ்சம் பொறுமையா படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க இதுல உள்ள ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கடகடன்னு போன மாதிரி இருக்கும் ஆனா ரெண்டாவது ஒரு தடவை நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுடுங்க கொஞ்சம் அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இந்த வீடியோட ஆரம்பத்திலே நீங்க ஒரு பென்சிலும் பேப்பரும் எடுத்துக்கோங்க சோ இப்பவும் சொல்றேன் ஒரு பென்சிலும் பேப்பரும் எடுத்து மறுபடியும் ஒரு தடவை ரீவொர்க் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஸ்பெண்ட் ஒரு 30 மினிட்ஸ் அவ்வளவுதான் 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க நன்றி தேங்க்யூ